ஹீரோக்கு படத்துல அர்ஜுன் சர்க்கார்னு பேரு, ரொம்பவே ரக்கடான போலீஸ் ஆபீசர். HIT டீம் உடைய இன்வெஸ்டிகேஷன் சீனியர் ஆபீசர் நம்ம ஹீரோ இருக்காரு. ஆனா அவரே ஒரு நாள் ஒருத்தனை நடுக்காட்டுல ஒரு மரத்துக்கு கீழே தலைகீழா தொங்க விட்டு ரொம்ப கொடூரமா கொலை பண்றாரு. அதுவே வீடியோவும் எடுத்து வச்சுக்கிறாரு. அடுத்த நாளே நம்ம ஹீரோவே அவர் கொலை பண்ண கேஸை விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒண்ணுமே புரியல. இந்த மாதிரி கொலைகள் இந்தியா முழுக்க தொடர்ச்சியா நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம ஹீரோ பண்ணிக்கிற கொலைக்கும் சுத்தி நடக்கிற கொலைக்கும் என்ன சம்பந்தம்? ஹீரோ இவ்வளவு கொடூரமா கொலை பண்ண காரணம் என்ன? இவரு நல்லவரா கெட்டவரா அப்படின்னு சொல்றதான் இந்த படத்தோடைய மீதி கதையை. இந்த படத்தோடைய முழு கதையை தெரிஞ்சுக்க மறக்காம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க. அது மட்டும் இல்லாத இந்த படத்தோடைய எண்டிங்ல ஒரு எக்ஸ்ட்ராடினரி சஸ்பென்ஸ் ஒன்னு இருக்கு. அதை மட்டும் மிஸ் பண்ணிடாதுங்க. வாங்க கதைக்குள்ள போலாம். படத்தோடைய ஸ்டார்டிங்ல தன்யான்ற ஒரு போலீஸ் ஆபீசரை ரொம்ப பெருமையா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு டீமை லீட் பண்ணி பல சைக்கோ கில்லர் கிட்ட இருந்து அப்பாவி மக்களை காப்பாத்திட்டு உயிர் தியாகம் செஞ்சாங்கன்ட்டு பாராட்டு விருது மழைய பொழிஞ்சிட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ண இந்த சைடு அர்ஜுன் சர்க்கார் என்ற ஒரு போலீஸ் ஆபீசரை காட்டுறாங்க. அவர் தான் நம்ம படத்தோடைய ஹீரோ நானி. ஒரு இன்வெஸ்டிகேஷன் போலீஸ் ஆபீசரா இருந்துகிட்டு பல கொலைகளை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவா அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு கூட்டிட்டு போகும்போது பிரஸ், மீடியா, பீப்புள்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம அர்ஜுன் சர்க்காருக்கு எதிராக போராட்டம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ண இந்த சைடு ஒரு லேடி போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து என்னுடைய குழந்தையை காணும்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் 9 மாசத்து குழந்தை. அந்த குழந்தையை என்ன சார் பண்ணுவாங்க அவங்க? அதுவும் பச்சை குழந்தைய. அந்த போலீஸ் ஆபீசரும் அவன் பாக்குறதுக்கு எப்படி இருப்பான் அப்படின்ற மாதிரி கேட்க, அவன் பாக்குறதுக்கு ஒரு 6 feet ஹைட்டும் அங்கங்க நரைச்ச தாடியும் மாநிலத்தோட இருப்பான். என் குழந்தைய காப்பாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ண இந்த சைடு நம்ம அர்ஜுன் சர்க்காரை தான் காட்டுறாங்க. ஜெயிலுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்ப பாருங்க, ஜெயிலுக்குள்ள இருக்கிறவங்க கூட நம்ம அர்ஜுன் சர்க்காரை ஒரு மாதிரி விரோதமா பாக்குறாங்க. ஏன்னு பார்த்தா ஜெயிலுக்குள்ள இருக்கிற முக்காவாசி பேரு நம்ம அர்ஜுன் சர்க்காரால உள்ள வந்தவங்க தான். ஒரு ஸ்ட்ரிக்ட் அண்ட் ஒரு நேர்மையான ஆபீசர். அது மட்டும் இல்லாத சில நேரத்துல சைக்கோத்தனமா நடந்துகிட்டு ஆபீசரே ஒரு கலக்குவாருன்னா பாத்தீங்கன்னா. பாருங்க, ஜெயிலுக்குள்ள வந்து நம்ம அர்ஜுன் சர்க்காரை கொலை பண்றதுக்காக சில கைதிக வரும்போது அதுல இருக்கிற ஒரு கைதி அவனே நீ கொலை பண்ணிடுவான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை காப்பாத்தி கூட்டிட்டு போறாங்க. அந்த கைதி நம்ம அர்ஜுன் சர்க்காரை பார்த்து, என்ன 2 கொலை பண்ணிட்டு தான் உள்ள வந்திருக்கியா? நீ ஒரு போலீஸ் ஆபீசர் தான், நீ எப்படி கொலை பண்ணலாம்? 2 கொலை தானா இல்ல வேற ஏதாவது கொலை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைதியும் கேட்டுட்டு வர நம்ம ஹீரோவும் பிளாஷ்பேக்க ஸ்டார்ட் பண்றாரு. அங்க கட் பண்ணி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ நடுக்காட்டுல ஸ்டைலா தம் அடிச்சுக்கிட்டு ஒரு கழுகுக்கு தீனி போட்டுட்டு இருக்காரு. அப்ப பாருங்க, அந்த காட்டுல ஒரு பெரிய மரத்துல நீளமான கழுத்துல ஒருத்தனை தலைகீழா தொங்க விட்டு இருக்காரு. வீடியோ ஆன் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிட்டு அவனை கொடூரமான முறையில கழுத்தறுத்து கொலை பண்றாரு நம்ம ஹீரோ. அங்க கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஹீரோ HIT ஆபீஸுக்கு போறாரு. அப்ப பாருங்க, ஹையர் ஆபீசர் நம்ம அர்ஜுன் சர்க்கார அந்த டீமுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ரொம்பவே மோஸ்ட் இன்டெலிஜென்ட்டான ஆபீசர். இவர் கூட இருந்து எல்லா கேஸையும் சால்வ் பண்ற வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுட்டு அந்த ஹையர் ஆபீசரும் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப நம்ம ஹீரோவுடைய அசிஸ்டன்ட் 2 பேரை காட்டாங்க. ஒருத்தர் பேரு திவாகர், இன்னொருத்தர் பேரு வர்ஷா. டிபார்ட்மெண்ட் பத்தின டீடைல் எல்லாமே சொல்லிட்டு இருக்க திடீர்னு அவங்களுக்கு ஒரு போன் கால் வருது. இந்த போல ஃபாரஸ்ட்ல ஒரு கொடூரமான கொலை நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொலையை பார்க்கறதுக்காக நம்ம ஹீரோவும் அவங்க டீமும் போறாங்க. அந்த கொலையை பண்ணதே நம்ம ஹீரோ தான். அந்த கொலையை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக நம்ம ஹீரோவும் டீமும் போறாங்க. அந்த கொலையை இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. ஆனா எந்த ஒரு ஆதாரமே கிடைக்கல. ஹீரோ அந்த 2 அசிஸ்டன்ட பார்த்து, என்ன ஏதாவது ஆதாரம் கிடைச்சதா இல்லையா அப்படி சொல்லிட்டு கேட்கிறாரு. எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கையை வச்சிடறாங்க. எதுவும் கிடைக்காது. அவன் இந்த கொலையை ஒரு மோட்டிவா தான் பண்ணிருக்கான். அது மட்டும் இல்லாத வெரி பிளானடா பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்றாரு. அங்க கட் பண்ண இப்ப நம்ம ஹீரோ அவருடைய வீட்டுக்கு போறாரு. அங்க பாருங்க, அவங்க அப்பா தான் இருந்துட்டு வராங்க. அவங்க அம்மா சின்ன வயசுல இறந்து போயிடுறாங்க. அப்பாவும் ஹீரோவை பார்த்து எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்தி கேட்டுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் அப்பப்போ பொண்ணு தேடிட்டு தான் வந்துட்டு இருக்காரு. ஆனா அவர் நினைக்கிற மாதிரி பொண்ணு இது வரைக்கும் கிடைக்கல. ஏன்னா நம்ம ஹீரோ கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கூடாது, வேற ஏதாவது வேலை செய்யற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துட்டு வராரு. நம்ம ஹீரோ பொதுவாவே ரொம்ப டென்ஷன் பார்ட்டி. அப்பா கிட்ட கூட சரியா பேச மாட்டேன்றாரு. அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு இருக்காரு. அங்க கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஒரு டாக்டர் பாக்கிறதுக்காக போறாரு. நம்ம ஹீரோ ஆக்சுவலா டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வராரு. எதுக்காகன்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கு ஹை பிரஷர் அதிகம். பொதுவாவே இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாமே ஹை பிரஷரோட தான் இருப்பாங்க. எல்லா இடமும் டென்ஷன் ஆகிட்டு நம்ம ஹீரோவும் கோவத்தை எல்லாமே இந்த ட்ரீட்மெண்ட் மூலமா கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாத தினமும் ஒரு டேப்லெட்டை எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. இப்ப நம்ம ஹீரோ கிளினிக்ல இருந்து ஆபீஸுக்கு போறாரு. அப்ப பாருங்க, நம்ம திவாகர் நம்ம ஹீரோ கிட்ட வந்து, எனக்கு அடுத்த வாரம் ஒரு நாள் லீவ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. எதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க, என் பொண்ணுக்கு ஃபேர்வெல் பார்ட்டி இருக்கு, அதுல டான்ஸ் ஆடுறா, அதனால என்ன ஆசையா வர சொல்லிருக்கா, அதுக்காக எனக்கு லீவ் வேணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்க, என்னால லீவ் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிடுறாரு. ரொம்ப சோகத்தோட நம்ம திவாகர் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அங்க கட் பண்ணா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஒவ்வொரு நாளும் நமக்கு ஏத்த பொண்ணு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு காஃபி ஷாப், ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்க தேடிட்டு வந்துட்டு இருக்காரு. எங்கேயுமே கிடைக்கல. ஒரு நாள் அவங்க அப்பாவே, இப்படி எத்தனை நாளைக்கு தாண்டா பொண்ணு தேடிட்டு இருக்க போற, இதுக்கு ஒரு வழியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு போக, அடுத்த நாளே நம்ம ஹீரோவை ஒரு பொண்ணு மீட் பண்றதுக்காக வராங்க. அவங்க பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ருதுல்லா. இவங்க தான் நம்ம படத்தோடைய ஹீரோயினி. ஹீரோவும் நீங்க யாரு அப்படின்ற பேர்ல கேட்க, என்ன தெரியலையா, நேத்து நீங்க தானே மேட்ரிமோன்ல எனக்கு சேட் பண்ணாங்க, நீங்க சொல்லிதான் நான் இந்த அட்ரஸ்க்கே வந்தேன் அப்படின்ற பேர்ல நம்ம ஹீரோயினி சொல்ல, இது நான் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு உடனே கால் பண்றாரு. மேட்ரிமோன்ல ப்ரொஃபைல் எதனா எனக்கு ஆட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட கேட்க, ஆமா நான் தான்டா பண்ண அப்படின்றாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ இவர் பார்த்த வேலை தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினியும் ஜாலியா பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினிக்கு நம்ம ஹீரோவை பிடிச்சு போக 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஃப்ரீடமா பேச ஆரம்பிக்கிறாங்க.
ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயினிய வீட்டுல டிராப் பண்றதுக்காக போறாங்க. அப்பா பாருங்க ரொம்ப நெருக்கமா கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போக அந்த இடத்துல ஒரு அதர் பர்சன் வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுறாரு. கோவமா பார்த்து விரட்டி விட்டுறாரு நம்ம ஹீரோ. அப்ப பாருங்க நம்ம ஹீரோயினி, நீ எப்பயுமே இப்படிதான் இருப்பியா? உன்னைய பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்ல தோணுது, நீ அம்மா வளர்ப்புல மட்டும் வளரல, அது மட்டும் எனக்கு கன்ஃபார்மா தெரிய வருது. ஏன்னா அம்மா வளர்ப்புல வளர்ந்திருந்தா கோவத்தை எப்படி கண்ட்ரோல் பண்றது, கேர் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லாவே அம்மா சொல்லி கொடுத்திருப்பாங்க. அது எதுவுமே உங்ககிட்ட இல்ல. சோ இது எல்லாமே உன்னுடைய அம்மா இடத்துல இருந்து நான் உனக்கு கத்து தரேன், கத்து கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேட்க, தாராளமா கத்து கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடுறாரு. சோ அங்க கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி ஒரு கொலையை பண்ணாரு பாத்தியா, அதே போலயே ஒரு கொலையை வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு கொலை பண்றாரு. அந்த இடத்துல நம்ம ஹீரோவுடைய அசிஸ்டன்ட் வர்ஷா இருக்காங்க பாத்தியா, அவங்க வந்து நம்ம ஹீரோவை கையும் களவா புடிச்சிடுறாங்க. நீயே கொலை பண்ணிட்டு இந்த இன்வெஸ்டிகேஷனை நான் ஹேண்டில் பண்றேன்னு சொல்லிட்டு நாடகம் ஆடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்க, நம்ம வர்ஷாவை பயங்கரமா அடிச்சு உட்கார வச்சு நடந்த உண்மை எல்லாமே ஒரு பிளாஷ்பேக்கா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஜம்மு காஷ்மீர்ல தான் வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இருப்பாரு. அங்க பாருங்க இதே போல ஒரு கொலை நடக்குது. அந்த கொலையை தான் நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சோ கூட இருக்கிற அசிஸ்டன்ட் கிட்ட இந்த எவிடன்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அது மட்டும் இல்லாத ஜம்மு காஷ்மீர்ல ரொம்ப ஹெவியா பனி பெய்யறதால கொலை பண்ண வந்தவனுடைய ஐடென்டிஃபை எதுவுமே அங்க கிடைக்கல. ஏன்னா ஐடென்டிஃபை இருந்தாலும் பனி மூட்டம், பனி பெஞ்சு அந்த இடத்த க்ளோஸ் பண்ணிடும். அதனால நம்ம ஹீரோ என்ன ஐடியா கொடுக்குறாருன்னா, சோ கொலை நடந்துகிற இடத்த சுத்தி ஃபுல்லா மெல்ட் பண்ணுங்க, கண்டிப்பா ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதே போல மெல்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த இடத்துல ஒரு கார் வந்துக்கிற டயர் மார்க்க வச்சு ஐடென்டிஃபை பண்றாரு. அந்த டயர் என்ன மாடல் டைப், அந்த டயரை எந்த கடையில வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாரு. ஒரு சைடு பார்த்தா நம்ம ஹீரோவுடைய அசிஸ்டன்ட் அந்த ஃபுல் டெட் பாடியை செக்அப் பண்ணி ஃபாரன்சிக் ஆபீசர்ல இருந்து ரிப்போர்ட்டை வாங்கி வந்திருக்காரு. அந்த பாடியில 3 ஆர்கன்ஸ் மிஸ் ஆயிருக்கு, ஹைபோதாலமஸ், பிட்யூட்டரி அண்ட் அட்ரினல். இது மூணும் அந்த பாடியில இருந்து மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டை கொடுக்குறாரு. சோ அதுக்கப்புறமா இந்த கேஸ பயங்கர இம்பாக்டா எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோவும் அவங்க டீமும் லீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த டயர் மார்க்க வச்சுட்டு அது என்ன கார்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. அது ஒரு பொலிரோ கார். அந்த டைம்ல பொலிரோ கார் இந்த சைடு எதனா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற வீட்டு எல்லாமே கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப பாருங்க ஒரு வீட்டை கை காட்டுறாங்க, இந்த வீட்டுல தான் பொலிரோ கார் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஹீரோவும் அவருடைய அசிஸ்டன்டும் செக் பண்றாங்க. அதுல இருந்து ஒரு அன்னோன் பர்சன் தப்பிச்சு ஓடுறாரு. இவன் நம்மள பார்த்து தேவையில்லாத ஓடுறானேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவனை துரத்தி பிடிச்சு அடிச்சு விசாரிக்கிறாரு. அப்ப பாத்தீங்கன்னா அந்த கொலையை இவன் தான் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணிடுறாரு. ஏன் எதுக்கு கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பயங்கரமா அடிச்சு கொடுமை பண்ணி விசாரிக்கிறாரு. அவன் வாயை திறக்க மாட்டேன்றான். அப்ப பாருங்க திடீர்னு நம்ம ஹீரோ நியூஸ பார்க்கும்போது பீகார்ல இதே போல ஒரு கொலை நடந்துக்கிட்டு பாக்குறாரு. சோ அதை பார்த்து டீம் கிட்ட சொல்ல, நம்ம உடனே பீகார் போய் ஆகணும், பீகார் போயிட்டு இந்த கொலையான மோட்டிவ் என்னன்னு சொல்லி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பீகார் கிளம்பி போறாங்க. பீகாரில் இருக்கிற போலீஸ் ஆபீசரும் சாதாரணமா பீகாருக்குள்ள போயிட்டு யாரையும் எப்படியும் விசாரிக்க முடியாது. ஏன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாமே பயங்கரமான கிரிமினல்வாதிங்க. அங்க போயிட்டு யாராவது விசாரிக்கணும் நம்ம பெரிய போர்ஸோட தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பாதுகாப்போட நம்ம ஹீரோவும் அவங்க டீமும் போறாங்க. அங்க போயிட்டு பீகார் போலீஸை மீட் பண்ணி நம்ம ஹீரோவும் கேஸ பத்தின டீடைல் எல்லாமே சொல்லிட்டு பீகார்ல நடந்த கேஸையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப பாருங்க அங்கேயும் கொலைகாரன் கண்டுபிடிச்சிட்டாரு நம்ம ஹீரோ. அவனை அடிச்சு விசாரிக்கிறாங்க. அவனும் வாயை கூட திறக்க மாட்டேன்றான். சோ சேம் அண்ட் சேம் எல்லா கொலையும் பண்ணும் போதும் அதுல இருக்க 3 ஆர்கானிக்கை எடுத்துறாங்க. சோ அது மட்டும் இல்லாத வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இவங்க கொலையா பண்றாங்க. சோ இது எல்லாமே எதுக்காக பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு சைடு பயங்கர டென்ஷனா இருக்க, திருப்பினா அவனை போயிட்டு அடிச்சு விசாரிக்கிறாரு. அப்ப பாருங்க நம்ம ஹீரோ ஜம்மு காஷ்மீர்ல ஒருத்தனை பிடிச்சாரு பத்தியா, அவருடைய போட்டோவை இவன் கிட்ட காட்டி இவனை உனக்கு தெரியுமா அப்படி சொல்லி கேட்கிறாரு. அப்பயும் இந்த பையன் வாயை திறக்க மாட்டேன்றான். இவனை ஜம்மு காஷ்மீருக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பீகார் போலீஸ் கிட்ட சொல்றாரு. இவனெல்லாம் கூட்டிட்டு போக முடியாது, அப்படி கூட்டிட்டு போனா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பீகார் போலீஸ் எல்லாமே தடுத்து நிறுத்துறாங்க. சோ இருந்தாலும் நான் இவனை கூட்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி நம்ம ஹீரோ அவனை அங்கிருந்து கூட்டிட்டு போயிட்டு நம்ம ஹீரோ காஷ்மீர்ல பிடிச்ச கில்லரோடைய ஒப்படைக்கிறாரு. 2 பேருமே ஒன்னாதான் எடுத்துட்டு வராங்க. சோ ஒரு சைடு பார்த்தா நம்ம ஹீரோ இந்த கேஸ் வந்து வேற ஏதாவது லீடு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேடிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப பாருங்க நம்ம ஹீரோக்கு கத்தியால குத்தி இவங்க எல்லாமே கொலை பண்றாங்க பத்தியா, அதுல ஒரு ஆயுதம் கிடைக்குது. அந்த ஆயுதத்துக்குள்ள சிடிகேன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எல்லாமே அந்த கத்திக்குள்ள எழுதப்பட்டிருக்கு. அதை நம்ம ஹீரோ வாட்ச் பண்றாரு. சோ அதுக்கப்புறமா அந்த 2 சைக்கோ கில்லர் கிட்டையும் போயிட்டு சிடிகேனா என்ன, இதுக்கு பின்னாடி என்ன மோட்டிவ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அடிச்சு விசாரிக்கிறாரு. அப்பயும் அவங்க வாயை திறக்கல. சோ உல்டாவா கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை மாத்தி ஒருத்தனை ட்விஸ்ட் பண்ணி கேக்குறாரு. அப்ப பாருங்க ஒருத்தன் நடந்த உண்மை எல்லாமே சொல்லிடுறான். சோ அங்க கட் பண்ண இந்த சைடு பார்த்தா நம்ம அர்ஜுன் சர்க்காரை எதிர்த்து வெளிமாநில மக்கள் எல்லாமே போராட்டம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இவருடைய நடவடிக்கை எல்லாம் சரியில்லை, மக்களை ரொம்பவே போட்டு டார்ச்சர் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே பிரஸ் மீடியா எல்லாமே கூட்டு பயங்கரமா போராட்டம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க ஒரு கட்டத்துல அந்த வெளிக்கிற ஆட்கள் எல்லாமே நம்ம ஹீரோவுடைய போட்டோவையும் யூனிஃபார்மையும் போட்டு எரிக்கிற மாதிரி எரிச்சு போராட்டம் பண்ணிட்டு வராங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ பயங்கரமா டென்ஷன் ஆகி அங்க மக்களை எல்லாமே அடிச்சு வெளுக்கிறாரு. சிடிகே என்றதுக்கு என்ன மீனிங், இதை சொல்லிட்டேங்கன்னா ஒன்னா உயிரோட விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க அவனுங்களும் வாயை திறக்க மாட்டேன்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அதை பத்தின டீடைல் எல்லாமே விசாரிச்சுட்டாரு. சோ அப்படின்னா என்னன்னு அர்த்தம் பாத்தீங்கன்னா, சிடிகே என்றது ஒரு டார்க் வெப்சைட். நார்மலா குரோம் ப்ரௌசர், யூடியூப் அந்த போல இல்லாம ஒரு மறைமுகமான வெப்சைட் இது. இந்த சீக்ரெட் வெப்சைட் மூலமா கன்ஸ், வெப்பன்ஸ், ட்ரக்ஸ், ப்ராஸ்டியூஷன், ஹியூமன் டிராபிக்கிங் இந்த போல இல்லீகல் ஆக்டிவிட்டி எல்லாமே இந்த டார்க் வெப்சைட் மூலமா தான் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இப்போ இந்த சைக்கோபாட்ஸ் வில்லன் எல்லாம் இருக்கானுங்க பத்தியா, அவனுங்க
ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணி இந்த போல சைக்கோத்தனமான கொலைகளை பண்ணி அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி இந்த வெப்சைட் மூலமா அப்லோட் பண்றாங்க. சோ இந்த வெப்சைட்ல 2 வீடியோ அப்லோட் பண்ணதான் இந்த வெப்சைட்ல ஒரு மெம்பர் ஆக முடியும். இந்த போல மர்டர்ஸ் எல்லாமே செஞ்சு அந்த ஆர்கன்ஸ் எல்லாமே எடுத்து வெளிநாட்டுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க. அது மூலமா பல கோடி ரூபாய் மதிப்பு பணம் சம்பாதிக்கிறாங்க. இந்த வெப்சைட்டை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும், இன்னும் டீடைலா அனலைஸ் பண்ணோம் அப்படின்ற வேலை பேசிட்டு இருக்கு. அடுத்த நாளே நம்ம ஹீரோ 2 பேரை விசாரிச்சிருப்பாரு பத்தியா, பயங்கரமா அடிச்சு கொடுமை பண்ணி அதுல பீகார்ல இருந்து வந்தவன் ஒருத்தன் இறந்து போயிடான். சோ அதனாலே காஷ்மீர்ல இருக்கிற ஹையர் ஆபீசர் நம்ம ஹீரோவை சஸ்பெண்ட் பண்ணி தமிழ்நாட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. சோ இதுதான் நடந்த உண்மை அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் சிச்சுவேஷன்ல நம்ம வர்ஷா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ அங்க கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஆபீஸ்ல இருக்க நம்ம வர்ஷா டார்க் வெப்சைட்ல இருந்து ஒரு வீடியோ அப்லோட் ஆயிருக்கு. அது ஒரு பொண்ணோட வீடியோ, அது வேணா நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட காட்ட நம்ம ஹீரோவா அந்த வீடியோ பார்த்துட்டு இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டு ஆகணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கு. அப்ப வர்ஷா இந்த இடம் எனக்கு தெரியும், இந்த இடத்துக்கு போனா இவனை பிடிச்சிடலாம், அவன் தான் ஆக்சுவலா 2 கொலை பண்ணிட்டானே, இதுக்கப்புறம் அவனை எப்படி பிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வர்ஷா கிட்ட சொல்ல, இல்ல அவன் ஒரு கொலை தான் பண்ணிருக்கான், இன்னும் அவன் மெம்பரா கூட ஆகல, அடுத்தது ஒரு கொலையை கண்டிப்பா பண்ணுவான், அதுக்குள்ள நம்ம அவனை போய் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடம் ஜெய்ப்பூர்ல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை ஜெய்ப்பூருக்கு கூட்டிட்டு போறாங்க. ஜெய்ப்பூர்ல இருக்கிற போலீஸ் ஆபீசர் கிட்ட இந்த கேஸ பத்தின டீடைல் எல்லாமே சொல்லிட்டு எங்களுக்கு தேவையான சப்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் பண்றாரு. அதே போல அவனுடைய போட்டோவை காமிச்சு இவன் எந்தெந்த ஊர்ல இருக்கான், இவனை பத்தின டீடைல் எதுனா கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ண சொல்றாரு. ஜெய்ப்பூர்ல இருக்கிற போலீஸ் ஆபீசர் ஒருத்தர் அவன் போட்டுக்கிற ட்ரெஸ் பார்த்து இவன் பெட்ரோல் பங்க்ல தான் கண்டிப்பா ஒர்க் பண்ணும் அப்படி சொல்லிடுறாரு. சோ அதுக்கப்புறமா பெட்ரோல் பங்கா தேட ஆரம்பிக்கிறாங்க. சோ அங்க கட் பண்ணி இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோனி ஜெய்ப்பூருக்கே வந்திருக்காங்க நம்ம ஹீரோ பாக்கிறதுக்காக. 2 பேருமே ரொம்ப ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க, எனக்காக நீ இங்க ஜெய்ப்பூர் வரைக்கும் வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க, நம்ம ஹீரோயினே உனக்காக தான் வந்த அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல நம்ம ஹீரோ பயங்கரமா அப்செட் ஆயிடுறாரு. அது மட்டும் இல்லாத நம்ம ஹீரோயினே நம்ம ஹீரோக்காக ஒரு சர்ப்ரைஸும் கொடுக்குறாங்க. அதாவது அவங்க அம்மா பேசுற மாதிரி ஏஐ மூலமா கிரியேட் பண்ணி ஒரு வீடியோவை நம்ம ஹீரோக்கு காட்டின உடனே நம்ம ஹீரோ பயங்கர ஆனந்தமா அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு. சோ அங்க கட் பண்ண அடுத்த நாள் அவன் பெட்ரோல் பங்க்ல வேலை செய்யறவன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரு. அது மட்டும் இல்லாத அந்த கொலகாரனையும் கண்டுபிடிச்சு அவனை பின்தொடர்ந்து போறாரு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவன் நம்ம ஹீரோவை அடிச்சு போட்டு தூக்கிட்டு அவனோட இடத்துக்கு போயிடறான். அப்ப பாருங்க நம்ம ஹீரோ மயக்கத்துல தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீரியல் கில்லர் நினைக்கிறான். ஆனா அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோ பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறாரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோ மயக்கத்துலாம் இல்ல, இவனை பிடிக்கிறதுக்காக தான் மயக்கத்துல இருக்கிற மாதிரி நடிச்சிருக்காரு. சோ இப்ப நம்ம ஹீரோ அந்த சைக்கோ கில்லரை அடிச்சு கொலை பண்ணிட்டு இன்டர்வல் போட்டா இன்டர்வலுக்கு அப்புறம் மெயின் வில்லனை காட்டுறாங்க. மெயின் வில்லன் வந்து இந்த போல சைக்கோ கில்லர் எல்லாமே கொலை பண்ணிட்டு வீடியோ எல்லாம் அப்லோட் பண்றாங்க பாத்தியா, அதே போல நம்ம ஹீரோவும் 2 வீடியோவை அப்லோட் பண்ணிட்டாரு. நம்ம ஹீரோவை மெம்பர்ஷிப்லயும் ஆட் பண்ணிட்டாங்க. மெம்பர்ஷிப்ல ஆட் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாருமே ஒரு இடத்துக்கு வர சொல்லுவாங்க. அந்த இடத்துல பயங்கரமான ஒரு பார்ட்டியை கொடுப்பாங்க. சோ அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டோம்னா கண்டிப்பா அந்த சைக்கோ கில்லரை ஒட்டு மொத்தமா பிடிச்சிடலாம். வீடியோ அப்லோட் பண்ணா ஒட்டுமொத்த சைக்கோ கில்லரும் அங்க வருவாங்க. இதுதான் நல்ல சான்ஸ் சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் உயிரை பணைய வச்சு ஹையர் ஆபீசர் கிட்ட நான் இங்க போறேன் அப்படி சொல்லி பர்மிஷன் கேட்கறாரு. சோ ஹையர் ஆபீசரும் பர்மிஷன் கொடுத்துட்டாரு. அது மட்டும் இல்லாத என்னுடைய டீம்ல இருந்து என்னுடைய அசிஸ்டன்ட் உங்க கூட வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட அனுப்புறாங்க. அது வேற யாருமே இல்ல, நம்ம ஹீரோயினி தான். அதை பார்த்து நம்ம ஹீரோவே பயங்கரமா ஷாக் ஆகி நிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாத நம்ம ஹீரோயினி மேல பயங்கர கோவத்தோட இன்ட்ரோடியூஸ் ஆனதுக்கு அப்புறம் லவ் பண்றேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இவருடைய உண்மை எல்லாமே ஹீரோயின்ட்ட சொல்லி எல்லா உண்மையும் மறைச்சுதான் என் கூட இருந்திருக்கா. அது மட்டும் இல்லாத ஜெய்ப்பூர் வரும்போது என்ன பார்க்க இதை நம்பிட்டு நான் பெருசா காதல் எல்லாமே வளர்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர. சோ அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினி என்கிட்ட 2 நிமிஷம் மட்டும் பேசு, நான் நடந்த உண்மை எல்லாமே சொல்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட பேசுறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோவை இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினி பார்த்திருக்காங்க, அப்பவே லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது நம்ம ஹீரோவை பார்த்த இன்ஸ்பிரேஷன் தான் போலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி நினைச்சிருக்காங்க அப்படின்ற உண்மை எல்லாமே நம்ம ஹீரோ கிட்ட நம்ம ஹீரோயினி சொல்ல. சோ இந்த ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ நானும் கல்யாணம் பண்ணி இந்த ஆபரேஷனுக்காக நம்ம ஹீரோவும் தயாராகி சோ ஒரு இடத்துல இறங்கிட்டு என்ன ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் இவங்க 3 பேருமே நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஒரு இடத்துல அந்த சீரியல் கில்லர் அவங்க சொன்ன இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப திடீர் அந்த காருக்கு பின்னாடி 3 கார் வருது. நம்ம அந்த டீம் முன்ன போயிட்டு இருக்காங்க. அந்த 3 காரையும் நம்ம ஹீரோயினையும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த 3 காரும் 3 டைரக்ஷன்ல ஒரு கட்டத்துக்கு மேல மாசம். இப்ப இந்த 3 பேருமே ஆளுக்கு ஒரு டைரக்ஷன்ல போறாங்க. இப்ப நம்ம ஹீரோ எந்த கார்ல தான் இருக்காரு, எந்த டைரக்ஷன்ல தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருக்கும் பயங்கர கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. சோ இப்ப நம்ம ஹீரோவை அந்த சீரியல் கில்லர் எல்லாமே இருக்கிற இடத்துக்கு உள்ள கூட்டிட்டு போயிறாங்க. அங்க போய் பார்த்தா பயங்கர கொடூரம். சோ இப்ப நம்ம ஹீரோ உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த மெயின் வில்லனும் நம்ம ஹீரோவை பார்த்து நீ ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்றாரு. அது மட்டும் இல்லாத உனக்கு ஒரு ரூம் கொடுத்துருக்கேன், அந்த ரூம்ல ரெஸ்ட் எடு இன்னும் ஒன்னா. சோ இந்த கேம் ரொம்பவே எக்ஸைட்டிங்காவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி ரூம்ல இருக்கிற ஒரு வெள்ளக்கோட்டை மாட்டிக்கிட்டு சோ இந்த போலயே புதுசா இன்னும் 4 சீரியல் கில்லர் நம்ம ஹீரோ போல மெம்பர்ஷிப்ல வந்திருக்காங்க. அவங்களும் அதே போல வெள்ளக்கோட். இப்ப நம்ம ஹீரோ கூட அந்த 4 பேரும் சேர்ந்துக்கிட்டு ஒட்டு மொத்தமா ஒரு டீமா நிக்கிறாங்க. மொத்த சீரியல் கில்லரையும் மீட் பண்ண. சோ இந்த சைடு பார்த்தா அந்த சீரியல் கில்லரையும் பிடிச்சானோ அதே நேரத்துல நம்ம அர்ஜுன் சர்க்காரையும் காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி பேசிட்டு இருக்காங்க. நடந்த உண்மை நான் சொல்ற வரைக்கும் நீங்க சிவியரா எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. சோ அவர் சொல்றதெல்லாமே பண்ண முடியாது. உள்ள போய்க்கிறது அர்ஜுன் சர்க்கார். அவர் இல்லன்னா இன்னைக்கு எதுவுமே இல்ல. அவரை காப்பாத்துறதுக்காக நம்ம எல்லா முயற்சியுமே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனியும் வருஷமும் ஆளுக்கு ஒரு டைரக்ஷன்ல போறாங்க. இன்னொரு சைடு பார்த்தா நம்ம திவாகர் போயிடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல திவாகர் அவங்க டீமோட ஆட்கள், அதாவது சீரியல் கில்லர் இருக்கிற ஒரு டீமோட ஆட்கள் வந்து சோ இவங்க போற இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃபாரஸ்ட் ஏரியா இருக்கு. நம்ம
நம்ம ஹீரோ இருக்கிற உள்ள ஒரு பில்டிங் குள்ளதான் நம்ம ஹீரோவும் அந்த சீரியல் கில்லரும் மொத்த பேரு இருக்காங்க. அண்டர் கிரவுண்ட்ல நம்ம ஹீரோ யாருக்கும் தெரியாது கீழே ஒரு கூண்டுல அடைச்சி வச்சிருக்கான் அந்த சீரியல் கில்லர். அது மட்டும் இல்லாத 10 வயசு குழந்தை, 5 வயசு குழந்தை, எக்கச்சக்கமான பேர் அங்க உள்ள இருக்காங்க. இவங்களை எப்படியாவது காப்பாத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போக இப்ப ஒட்டுமொத்தமான சீரியல் கில்லர் முன்னாடி அந்த வில்லன் நம்ம ஹீரோவை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாத மொத்தம் இன்னைக்கு கேம்ல 3 ரவுண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு கும்பல 4-5 கயிறு இருக்கும். அந்த 4-5 கயிறையும் ஒவ்வொருத்தரா போயிட்டு அறுக்க சொல்லுவாரு. நம்ம ஹீரோவும் அறுத்துருவாரு. கடைசியா ஒரு பிரஷர் தாங்காத அந்த கயிறு பிச்சுக்கும். அப்ப பாருங்க அந்த கயிறு அருந்து விழுந்த பிரஷர் கயிறு கட்டப்பட்டு இருக்கும். அந்த கயிறோட அந்த கையை பிச்சுக்கிட்டே போயிடும். அப்ப இதை பார்த்து நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே பயங்கர எமோஷனலா வராங்க. ஆனா அங்க இருக்கிற சீரியல்கள் எல்லாமே பயங்கரமா சந்தோஷம் அடைஞ்சிட்டு வந்துட்டு இருப்பாங்க. எதுக்காகன்னு பார்த்தா இவங்களுடைய வேலையை இவங்களை கொலை பண்ணணும். இந்த கொலை ஒவ்வொருத்தரா கொலை பண்றதை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு பொறுக்க முடியல. சோ இவங்க ஏதாவது பண்ணி ரெண்டாவது மேட்சை ஸ்டார்ட் பண்றதுக்குள்ளே அந்த இடத்துல ஒரு பாம்பு பிளாஸ்ட வெடிக்க வைக்கிறதுக்காக ட்ரை பண்றாரு. அதே போல அந்த பாம்பு பிளாஸ்ட் நடக்குது. அப்ப பாருங்க நம்ம வில்லனுக்கு ஒரு இன்ஃபார்ம் வந்துருது. அது என்னடான்னு பாத்தீங்கன்னா 3 காரு தனித்தனியா பிரிஞ்சு போயிருக்கும் பத்தியா. அதாவது நம்ம அர்ஜுன் சர்க்கார ஸ்டார்டிங்ல ஏத்திட்டு வரும்போது அந்த 3 இடத்துலயுமே போலீஸ் ஆபீசர் வந்து சரவுண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துலயும் கண்டிப்பா போலீஸ் ஆபீசர் இருப்பான். நீங்க 5 பேர்ல யாரு போலீஸ் ஆபீசர் சொல்லிட்டு நம்ம ஹீரோவையும் அந்த 4 பேரையும் விசாரிச்சு வந்துருப்பாங்க. உங்க 5 பேருக்கும் நான் ஒரு டெஸ்ட் வைக்கிறேன். நீங்க 5 பேர்ல யாரு வேகமா அடிச்சிட்டு வின் பண்றங்களோ அவன் தான் சீரியல் கில்லர். அடி வாங்கிட்டு இருக்குவான் கண்டிப்பா போலீஸா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப பாருங்க நம்ம ஹீரோவும் அந்த கூட இருக்கிற லேடி அந்த 3 பேரையும் கொண்டுறாங்க. கடைசியா நம்ம ஹீரோ இப்ப வில்லனுக்கு இவன் தான் சீரியல் கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. ஒருவேளை போலீஸ் கூட சீரியல் கில்லரை கொலை பண்ணலாம்ல, நீ ஒருவேளை போலீஸா இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறாரு. நம்ம ஹீரோவும் அந்த வில்லனை பார்த்து என்ன நீ சந்தேகம் போலீஸ் ஆபீசர் மாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீரியல் கில்லருடைய அசிஸ்டன்ட் ஒருத்தனை புடிச்சிட்டு வராரு. அவரு இப்ப நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. திவாகரையும் காப்பாத்தி ஆகணும். உள்ள இருக்கிற அந்த திவாகரை அடிக்கிற மாதிரி அடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாத திவாகர்கிட்ட சொல்லிடுறாரு, நான் தான் உன்னை அடிப்பான், அதை தாங்கிக்கோ, அதுக்கப்புறம் உன்னை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு சீரியல் கில்லர் அந்த ஹெட் முன்னாடி நம்ம ஹீரோ இவனை எப்படியாவது கொலை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படியும் போட்டு அவனை அதுக்கப்புறமா நம்ம திவாகரை கட்டி போட்டு உட்கார வைக்க கடைசி மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. கடைசி மேட்ச்ல யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. பச்சை குழந்தையாடா கொலை பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு நான் தாண்டா அந்த போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பேரையும் அந்த இடத்துல சரமாரியா வெட்டி தள்ளுறாரு. நம்ம வில்லனுக்கு பயங்கரமான ஷாக்கு. இவ்வளவு நேரம் போலீஸ் கூட இன்னொரு சைடு பார்த்தா நம்ம ஹீரோயிங்க அவங்க டீமை கூட்டிட்டு உள்ள வந்துடுறாங்க. ஒரு சைடு பார்த்தா நம்ம ஹீரோவும் அந்த மொத்த பேரையும் சமாளிச்சுக்கிட்டு நம்ம திவாகரையும் அண்டர் கிரவுண்ட்ல இருந்த சில பேரையும் திவாகர் கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காரு. சோ அவங்களுக்கு பாதுகாப்பா நம்ம ஹீரோ பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காரு. அவரால் முடிஞ்ச அளவு சண்டை போடுறாரு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோயினி போர்ஸோட வந்துடுறாங்க. இன்னொரு சைடு பார்த்தா ஹிட் செகண்ட் பார்ட்ல ஒரு ஹீரோ இருந்தாரு பத்தியா, அவரும் நம்ம ஹீரோ எல்லாருமா சேர்ந்து அந்த சீரியல் கில்லருடைய மொத்த இடத்தையும் அழிச்சாரு. அந்த சீரியல் கில்லருடைய ஹெட். சோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுடைய ஐயர் ஆபீசர் இதுக்கு எல்லாத்துக்குமே நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்ரிஷியேட் பண்ணிட்டு நாளைக்கு பிரஸ் மீட்ல பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட சொல்லிட்டு வந்துட்டு இருக்கு. அப்ப பாருங்க நம்ம ஹீரோ ஒரு பெரிய இந்த கேஸ் தானியான்ற ஒரு லேடி போலீஸ் ஆபீஸ் தான் லீட் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்க. சோ இந்த சீரியல் கில்லர் எல்லாமே ஒரு 3 கைத்த கட்டி அதை அறுத்து விட்ட உடனே ஒரு லேடி இறந்து போறாங்க பத்தியா, அது போலீஸ் ஆபீசர் தான். அவங்களுக்கு தான் இந்த கிரெடிட் எல்லாமே சேரணும். தானியாவுக்கு தகுந்த மரியாதையும் மதிப்பும். இந்த கதை எல்லாமே நம்ம ஹீரோ ஒரு கைதி கிட்ட இப்ப நம்ம ஹீரோ ஜெயிலுக்கு போற காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சீரியல் கில்லர் ஒருத்தன் ஜெயில இருக்கான். ஆக்சுவலா அந்த சீரியல் கில்லரே நம்ம ஹீரோ கிட்ட கதை கேட்டுட்டு இருக்கான். அவன் தான் அந்த சீரியல் கில்லர். அவனை போட்டு தள்ளுறதுக்காக தான் நம்ம ஹீரோ உள்ள போயிருக்காரு. அவனை போட்டு தள்ளிட்டு நம்ம ஹீரோவும் வெளியே வந்துறாரு.